ஹாய். நம்ம வீடியோ பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. திடீர்னு இந்த வீடியோ பண்ண வேண்டிய ரீசன் என்ன? திடீர்னு இந்த டைட்டில் என்ன ரீசனுக்காக வச்சது? டிபங்கிங் சரவண பரமானந்தம் அப்படின்னு. அப்படி அப்படி அவர் என்ன பண்ணார் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கொஸ்டின் பண்ணியிருந்தாங்க. 1 இயருக்கு முன்னாடி கூட நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணியிருந்தீங்க, தி வைரஸ் அப்படின்ற ஒரு டாக்குமெண்ட்ரி. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இப்போ அவரை டிபங்க் பண்ண வேண்டிய தேவை என்ன வந்துச்சு அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கால் பண்ணி, டெக்ஸ்ட் பண்ணி, கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. இந்த 1 இயரில் பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய அவரை பற்றி சில ஷாக்கிங்கான நியூஸ் கிடச்சிது. ஸோ அதை நான் உங்ககிட்ட எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோ பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். இவர் யார் அப்படின்னா, இவர் வந்து 6th டிகிரி ஃப்ரீ மேசனை சேர்ந்தவர். இவரோட வேலை என்ன அப்படின்னா, இவர் ஒரு கண்ட்ரோல்டு ஆப்போசிஷன் குரூப்பை சேர்ந்தவர். மக்களை குழப்புறது தான் இவங்க வேலையை. ஸோ இவங்களே வந்து ஆதரவாகவும் இவங்களே எதிராகவும் நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. இவரை பற்றி நிறைய பேசணும்னு எனக்கு தோணுச்சு. பட் ஆனால் அவர் அந்த ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் தான் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த ஃபோட்டோவை வச்சு எனக்கு இந்த ஒரு கதை தான் ரெடி பண்ண முடிஞ்சுது. ஓகே, ஜோக்ஸ் அப்பார்ட். ஸோ இப்போ நம்ம எதுக்காக இந்த டைட்டில் வைக்கிறோம் அப்படின்னா, இந்த டைட்டிலை வைக்க சொன்னதே இவர் தான். என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக நாங்கள் எப்போவுமே நார்மலாக கால் பேசணும் அப்படின்னா 2-3 ஹவர்ஸ் பேசுவோம். இந்த 2-3 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா, இந்த டாபிக் பேசணும்னு எப்போவுமே கால் பண்ணி பேசுகிறதில்ல. திடீர்னு கால் பண்ணி பேசுவோம். திடீர்னு ஏதாவது ஒரு டாபிக் கிடைக்கும். அதில் ஆதரவு நிலைப்பாட்டை ஒருத்தரும் எதிர்நிலைப்பாட்டை ஒருத்தரும் தேர்ந்தெடுத்து நாங்கள் பாட்டு பேசிகிட்டு இருப்போம். திடீர்னு அவர் ஆதரவு நிலைப்பாட்டுக்கும், இப்போ நான் ஆதரவு நிலைப்பாட்டில் பேசிகிட்டு இருந்தேன்னா அவர் எதிர்நிலைப்பாட்டில் பேசிகிட்டு இருப்பார். திடீர்னு அதே டாப்பிக்கில் அவர் ஆதரவு நிலைப்பாட்டையும் நான் எதிர்நிலைப்பாட்டையும் எடுத்து பேசுகிற மாதிரி பாயிண்ட்ஸை மாற்றி மாற்றி பேசிகிட்டே இருப்போம். ஸோ இதில் வந்து நிறைய விஷயங்கள் எங்களுக்கே புரிய வரும். ஒரு சில விஷயங்கள் நியாயமாக இருக்கும், ஒரு சில விஷயங்கள் இதாக இருக்கும். நிறைய விஷயங்கள் அக்ரி பண்ணிப்போம் 2 பேருமே. நிறைய விஷயங்கள் இப்போ வரைக்குமே கடைசி வரைக்கும் அக்ரி பண்ணாமல் விட்ட விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் கருத்துலேயே இருங்க, நான் என் கருத்துலேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு 2 பேருமே சொல்லிப்போம். ஸோ இது முடித்ததுக்கப்புறம் மியூச்சுவலாக 2 பேருமே சொல்லிக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதை ஏன் நம்ம வீடியோவாக பண்ணியிருக்கக்கூடாது, நிறைய விஷயங்கள் நம்ம போய் சேர்ந்துருக்கும் மக்களுக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது தான் இப்போ ஒரு டாபிக் இந்த மாதிரி எனக்கு கிடச்சிது. ஸோ இந்த விஷயத்தையும் பேசலாம் அப்படின்னும் போது அவர் ஓகே, லைவ் டிபேட்டாக இதை நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னார். அதாவது மெயின் ஸ்ட்ரீமுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை நான் எடுக்கிற மாதிரியும் அவருடைய கருத்தில் இருக்க மாதிரியும். ஸோ அப்படி பேசும்போது ஓகேன்னு சொல்லியிருந்தோம். பட் வந்து என்னென்னா, நான் அதுக்கப்புறம் அவருக்கு ஃபோன் பண்ணி என்ன சொல்லியிருந்தேன்னா, இல்லை ப்ரோ, இது வந்து எவிடன்ஸ் பேஸ்டாக இருந்ததுன்னா நான் தேடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ வெறும் காமன் சென்ஸை வச்சு இது பண்ணுறதுனா நமக்கு அதுக்கு எந்த டைமும் எடுக்காது. ஸோ லைவ் டிபேட் வந்து இதுக்கு ஒத்து வராது. அதனால் நான் வீடியோவாக பண்ணிடுறேன், நீங்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்கள், உங்களோட கருத்தை வீடியோவில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவரும் சரின்னு சொல்லியிருந்தார். அப்படி எதிர்க்கிறதா இருந்தால் ரொம்ப ஸ்ட்ராங்கான நிலைப்பாட்டிலேருந்து எதிர்க்கணும், நீங்கள் சும்மா ஏனோ தானெலாம் இருக்கக்கூடாதுன்னாரு. நானும் அவர்கிட்ட உறுதியாக சொல்லிட்டேன், அந்த மாதிரி கண்டிப்பாக நான் இருக்க மாட்டேன். ரொம்ப கடுமையாக இருக்கும். என்னோடய வாதம் வந்து வேலிடான ரீசனை வச்சு மெயின் ஸ்ட்ரீமுக்கு ஆதரவாக தான் பேசுவேன். மெயின் ஸ்ட்ரீமுக்கு ஆதரவாக மீன்ஸ் சும்மா ஏனோ தானெலாம் பேச மாட்டேன். கண்டிப்பாக ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஆளாகவே நின்று பேசுவேன். வேலிடான ரீசன் தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால தான் அவர் வந்து டைட்டில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், நீங்கள் டிபங்கிங்னே வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அவர் சொன்னனால தான் அந்த டைட்டில் டிபங்கிங்னு வச்சுருந்தேன். அந்த டைட்டிலை பார்த்துட்டு கழுவி ஊற்றிய அத்தனை நண்பர்களுக்கும் நல்ல உலகங்களுக்கும் நன்றி. வீடியோ வந்து கூடிய சீக்கிரம் ஒரு 7 to 10 டேஸில் ரிலீஸ் ஆகிரும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே குயிக்காக ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சேன். கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால அதை வெளியிட முடியாமல் போயிடுச்சு. ஸோ ஒரு 7 to 10 டேஸில் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுறேன். டைட்டில் ரிலீஸ் பண்ணும்போது தான் சொல்லுவேன். ஸோ எதை பற்றின்னு அப்போது தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.